வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்துக் கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்துக் கூறுங்கள், பார்க்கலாம். வந்தாரை வரவேற்க மண்டபம் நாட்டிலே வளமை குன்றாத சிறப்பான ஒரு வரவேற்பு. மோப்பக்குலையை மனைச்சு முகந்தபிரித்தி நோக்கக்குலையும் இருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையினை வாக்குக்கு இலக்கணம் வகுத்தது போல் இருந்ததாக மகிழ்ந்தேன். காரணம், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்தவன் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருகை என இன்முகத்தோடு வரவேற்ற தங்கள் இல்லாமல் இறைவன் வெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இதே பூர்வம் வாழ்த்தி இறைவனை வேண்டி நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். என் பேரோ கந்தவேடன், தந்தை பேரு சிவபேடன், தாயின் பேரு பார்வதி வச்சு கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். நான் இன்று அதிகாலை எழுந்து காலை பணிகளை முடித்து தாய் தந்தை பாதம் அணிந்து குலத்தொழிலான வேட்டையாருக்கா வந்தேன். கண்டேன் வேள்விமலை அடிவாரத்தில் மான்குட்டி ஒன்றை கண்ட மாத்திரத்தில் அடிக்கலாம் என்று கணை எடுத்தேன். மானி நிலையை கண்டவுடன் காதல் வயப்பட்டேன். அதன் காரணமாக வேள்விமலை அடிவாரத்தில் மான்குடி பதிலா? ஆமா, இது வேள்விமலை சார் குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உண்மை. ஆனா மான்குட்டி இங்க பார்த்தேன்னு சொல்றதே பொய்யான விஷயமா இருக்கு. கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மான் இங்க வாழாது என்பது இயற்கை, வராது என்னன்னு சட்டம் போட்டுருக்கலாம்? வராதுன்னு நான் சொல்லவே கிடையாது. அப்புறம் நான் வந்து மான் இங்க வரவே வராது அப்படின்னு சொன்னா தான் நீங்க பேசணும். காரணம் தெரியுமா? மான் இங்க வாழாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மான்குட்டி இங்க பார்த்தேன்னு சொல்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. அது சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம் என்பது வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சந்தேகம் என்பது ஒரு தடவை ஒரு இடத்துல இருக்கணும். எங்கே தெரியுமா? வகுப்பறையில சந்தேகம் இருந்தால் வாழ்க்கையில சாதிக்கலாம். வாழ்க்கையில சோதனை இருந்தால் சந்தேகம் இருந்தால் அது வாழ்க்கையை சோதனைக்குள்ளாகிவிடும். வாழ்க்கையில சந்தேகம் வரலாம், தவறு கிடையாது. வாழ்க்கையே சந்தேகமா போய்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அதுதான் பிரச்சனை. நம்மளா சந்தேகப்படுறதை விட ராமனே சீதை மீது சந்தேகப்பட்டார். ஏன் அப்படின்னா வீதி வழியா ஏன்னா ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அப்படி தூக்கிட்டு போய் இலங்கையில வச்சிருக்கிறாரு. போய் ராமன் போய் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்துட்டார். கூட்டிக்கிட்டு வந்து நாட்டில இருக்கும் பொழுது அப்பத்தான் ராமனாகப்பட்டவர் இப்படி நகர வீதியா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது 2 கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்களா சண்டை போடும்போது. அப்பத்தான் நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்து இவ்வளவு நாள் இருந்துட்டு வர்ற, நீ போன இடம் வந்த இடம்னு இருக்கிற, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட்டு திருப்பி வரணும்னோடனே உன்னைய சேர்த்துக்கிறதுக்கு நான் என்ன ராமனான்னு கேட்டார். அதனால ராமனுக்கு கோபம் வந்தது. அது அப்ப போயிட்டு வந்தா சேர்த்துக்கிட்டா அது தவறானதா அப்படின்னு ராமனே சீதை மீது சந்தேகப்பட்டார். அதனாலதான் சீதைய தீ குடிக்க சொன்னார். தீ குளிக்க சொன்னார். இப்ப இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சீதையை வந்து தீ குடிக்க சொன்னார். சீதை தீ குளிச்சு மீண்டும் எழுந்து வந்தாங்கல்ல இல்லையா? இப்ப ராமன் வந்து மனித பிறப்பு. ஏன்னா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துல 9 அவதாரத்துல மனித அவதாரம் எதுன்னா 3 மொத்தம். ஒன்று வாமன அவதாரம், மற்றொன்று ராம அவதாரம், மற்றொன்று கிருஷ்ண அவதாரம். இது 3க்குமே ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வாமன அவதாரம் மனித அவதாரம் தான். அது வந்து பிறப்போ இறப்போ வாழ்ந்ததோ எந்த கதையும் கிடையாது. 3 அடியோட வந்தாரு, 3 அடி நிலம் கேட்டாரு, அதோட தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு போயிட்டார் இல்லையா? கிருஷ்ண அவதாரம் என்பது தான் ஒரு தெய்வம்னு தெரிஞ்சிருந்து கடைசி வரைக்கும் அதர்மத்தை அழித்தார், தர்மத்தை நிலைநாட்டினார், போனார். ஆனா ராமனுடைய பிறப்பு அப்படி கிடையாது. மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே இறந்தார் ராமன். ஏன்னா யமதர்மை வந்து ராமனை பார்த்து அப்பா அவனுடைய அவதாரம் முடிஞ்சு போச்சு, நீ மகாவிஷ்ணுடைய அவதாரம் முடிஞ்சிருச்சு, திரும்ப வானு கூப்பிடும் போது அவர் நான் இறைவனான்னு கேட்டாரா? ஆமாப்பா அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி இறக்கணும்னு கூட தெரியாமல் என்ன பண்ணாரா? சரையு நதியிலே மூழ்கி தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து இறந்து அதுக்கப்புறம் தேவலோகம் போனார். அப்பேற்பட்ட மனித பிறப்பு. சீதை யாரு? அவங்களும் மனித பிறப்பு தானே இல்லையா? அப்ப சாதாரண ஒரு மனிதரால தீக்குள்ள இறங்கிட்டு திரும்பி வர முடியுமா? சாதாரண ஒரு நல்லா சொல்ற விஷயம் கிட்டேங்க, சிறப்பான நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல பேசுறதுக்கான ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம். ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, சீதை என்பவள் வந்து அவளோட தோற்றம் என்ன? தோற்றம் எப்படி தோன்றுனாலும் கேட்கிறேன். சிதையிலிருந்து தோன்றியவள், அதனாலதான் சீதைன்னு அந்த அம்மாவுக்கு பேர். சரி, இப்ப இந்த ராம அவதாரம் என்பது ராமனுக்கு தான் கடவுள் என்பது தெரியாது, இயற்கை. இப்ப இந்த சீதையோட அவதாரம் என்ன? சீதை வந்து யார் வந்து சீதை அவதாரம் எடுத்தது? மகாலட்சுமியினுடைய அவதாரம் தான் சீதையினுடைய அவதாரம். ஆமா ஆமா. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தது யாரு? அது ராமனாகப்பட்டவன். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தது சீதை.
ஆக நாட்டு மக்கள் மன்னனுக்கு ஒரு விஷயம் உண்டா, ஒரு மன்னன் எவ்வளவு இருக்கிறானோ அப்படித்தான் நாடும் நாட்டு மக்களும் நாட்டில் நீதியும் வாழும். அதான் உண்மையான விஷயம் கூட. ஆக மன்னன் வந்து ராமனுங்க, நான் என்ன உன்னை மறுபடியும் வாழ வைக்கிறதுக்குன்னா ராமனா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே குடிமக்கள் இவன் என்ன செய்யறான், கட்டின மனைவியை தீக்கில் இறக்குறான். சோதனை காரணம் என்ன, மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ நான் தூய்மையானவன் என்பதை மக்களுக்கு நான் காட்ட வேண்டும். அப்படி என்றால் என் மனைவியும் தூய்மையானவன் என்பதை காட்ட வேண்டும். இதுதான் இயற்கையான விஷயம் கூட. அப்போ கணவன் சொல்லுவது வேத வாக்கு இதுதானே. அதுபோல ஏன்னா சிதையில் தோன்றியவள் சீதை, அதுபோலதான் ஏன்னா கணவன் சொன்ன உடனே அக்கினியில் இறங்குறாங்க. காரணம் என்ன, கணவன் சொல்ல வேத வாக்கு இதுதானே ஒரு காரணம். காரணம் அவளும் மகாலட்சுமியோட அவதாரம் தான். இதுக்கு நீங்கள் உள்ள ஆழமாக நீங்கள் என்ன மோகன் நினச்சாலும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அக்கினியில் தோன்றதுனால எத்தனை தடவை வருடத்துக்கு ஒரு தடவை வருடத்துக்கு ஒரு கணவன் சொல்லி வருடம் அக்கினியில் இறங்கி தன்னை தூய்மைப்படுத்தி வெளியேறதான் பாஞ்சாலி. இப்பெல்லாம் பார்த்தா நிறையா பேசலாம். ஏன்னா கணவனோட சொல்லே வேத வாக்கு என்பதற்காக அக்கினியில் இறங்கி தோன்றி. சந்தேகம் என்ன அப்படின்னா, சீதையை வந்து தீ குளிக்க சொன்னார். நெருப்புல இறங்கி வந்தா நீ கற்பு கரசிங்கிற நான் ஒத்துக்கிறேன், அதை நான் பார்த்து அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னார். இப்ப தீக்குள்ள போய் சீதை இறங்கினாங்களே, இறங்கிட்டு திரும்பி வந்தாங்களே சீதை, தீக்குள்ள இறங்கின சீதை உண்மையான சீதையா இல்ல தீயில இருந்து வெளியில வந்தவங்க உண்மையான சீதையா? எவ்வளவு ஒரு வில்லங்கமான ஒரு பேச்சியா கேக்குறேங்க. சந்தேகங்க என்ன ஒரு வில்லங்கமான பேச்சு சேன்னு கேட்டா, ஆணி வேர்ல இருந்து இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்ன இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு. அதான் சொன்னேன்ல, இல்ல நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சீங்கல சந்தேகம்னு சொன்னீங்களா, அதனால நான் கேக்குறேன். வாழ்க்கையில சந்தேகம் இருக்கணும் தான், வாழ்க்கையில சந்தேகம் இருக்கணும் தான். நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையே சந்தேகம் இருக்க கூடாது. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் அப்படின்னா அந்த பேச்சுக்குள்ள ஒரு சந்தேகம்னு ஒண்ணு ஏற்பட்டாதான் அது வந்து அந்த வார்த்தை வந்து அந்த பேச்சு வந்து தெளிவு பெறும் இல்லையா? சும்மா மொட்டத்துல விட்டு எழுத மாதிரி எதையாவது ஒண்ணு பேசிட்டு போறது நல்லா இருக்காது. உள்ள இறங்குனாங்கல்ல அவங்கதான் சீதை. வெளியில வந்தது சீதை இல்ல. வெளியில வந்து யாரு நீங்க சொல்லுங்க. வெளியில இல்ல எப்படிங்க வெளியில வந்தது யாரு? ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது தெரியும். என்ன சாபம்? என்ன சாபம்? அதான் ராவணனுக்கு என்ன சாபம் இருந்தது அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு பெண் இருக்கா, கட்டிய மனைவியாகவே இருந்தாலும் கூட ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, கட்டிய கணவனாகவே இருந்தாலும் கூட மனைவியினுடைய அனுமதி இல்லாம அந்த பெண்ணை தொடக்கூடாது. ஆமா, அது ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஆனா பெண்ணுடைய அனுமதியே இல்லாம ஒருத்தன் தொட்டான். யாரு? அதனாலதான் சாபமே. யாரு? ராவணன் தான். ஏன்னா வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை. அப்ப அந்த பெண்ணு என்ன பண்றா, ராமன் போய் கேட்கிறா. அப்ப இது ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கக்கூடியதுமா, சீதையை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்பதான் அவர் என்ன சொல்ற, இந்த அவதாரம் இல்ல, அடுத்து ஏதாவது ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுதாவது என்னை நீங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன பண்றா, தீய முட்டி வளம் வந்துகிட்டு இருக்க. அப்படி வளம் வந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் ராவணன் பாக்குற, என்னடா அது இப்படி ஒரு அழகான பெண்ணா, இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குமே, அடையணுங்கிற ஆசை. யோசிக்கிட்டே இருக்கீங்க. நானே பேசியதெல்லாம் ரொம்ப நாளாச்சு. யாராவது பேசுற ஆள் வந்தா தானே பேச முடியும். ஏன்னா மான் இருக்கு இல்ல அதைய பத்தி பேசிட்டு போயிடுறது. ஆமா, அப்ப என்ன பண்றா, வளம் வரும்போது அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாம பலவந்தமாக என்ன பண்றான், கையை பிடிச்சி இழுக்கிறான். பார்த்தாப்பா, நான் எதுக்காக அந்த தீயை மூட்டி வளம் வர்றேனே தெரியாம என்னுடைய அனுமதி இல்லாம என்னைய தொட்டு இழுத்த பத்தியா, இது போல எந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம நீ எந்த பெண்ணை தொடுறியோ அந்த பெண்ணாலதான் உனக்கு அழிவு அப்படிங்கிறது சாபம். அந்த சாபத்துக்கு இணங்கதான் ராவணே சீதையை தூக்கிக்கிட்டு போன. அதனால அந்த சீதைங்கிற பெண்ணால ராமன் பின்தொடர்ந்து போய் சீதையை மீட்டு கொண்டு வரதுக்காக போனாரு. ராவணன் அழிச்சாரு, சீதையை மீட்டு கொண்டு வந்தார். அப்ப அந்த தீயை மூட்டியை வளம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கதான் யாரு? ராவணன் தூக்கிட்டு போனார்ல யாரு? சீதைய. அது உண்மையான சீதைன்னு நினைக்கிறீங்களா? ராவணன் கொண்டு போனது உண்மையான சீதையா? ராவணன் கொண்டு போனது உண்மையான சீதை இல்ல. விஷயம் தெரியுமா? அதான் கேக்குறேன். ராமன் கொண்டு போனதே கொண்டு போயிட்டு திரும்பி ஏன் ராமன் தீயை மூட்டி அதுல சீதை இறங்க சொன்னானா, பொய்யான சீதையை அக்னியில இறக்கிட்டு உண்மையான சீதையை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற. ஆனா தவறான கருத்து என்ன, ராமன் வந்து ராமனே தன் மனைவி மீது சந்தேகப்பட்டுட்டான்பா. அதாவது இதான் சொல்லல, ராமனே சந்தேகப்படல. நீங்க சொன்ன காரணம் ஒண்ணு வேற. நாட்டு மன்னன் நியதியாக இருந்தால் மட்டும்தான் நாட்டு மக்கள் நியதியாக இருக்க. இன்னொரு விஷயம் கேட்டுமா, ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான்னு சொல்றாங்கல்ல, ராவணன் சீதையை
தூக்கிட்டு போனேன். ஆனால் ராவணனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் தூக்கியிருக்கேன் தெரியுமா? யாரு? ராவணனுக்கு முன்னாடி சீதையை ஒருத்தன் தூக்கிட்டு போனேன். ஆனால் அதை தடுத்தது ராமனும் லட்சுமணனும். இதே உண்மை. ஏண்டா நீங்கள் என்ன மரவுரி மாதிரி காய் வேட்டியை கட்டிக்கிட்டு உங்களுக்கு கேட்கல அவ்வளோ அழகான பெண்ணுவேன் நான் தூக்கிட்டு போனேன் அப்படின்னு தூக்கிட்டு போனேன். யார்? விராதன் ஒருத்தன். அப்படியா? ஆனால் அவன் தூக்கிட்டு போனது உண்மையான சீதையா? இல்லை இல்லை இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ தூக்கிட்டு போனது உண்மையான சீதை கிடையாது. உண்மையான சீதையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அதைத்தான் வனத்துக்கு போனதே உண்மையான சீதை கிடையாது. அது நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதனால தான் என்ன பண்ணாங்க இல்லை, எவ்வளோ ஒரு அறிவு கூர்மையான ஒரு விஷயம் இது. ரொம்ப சர்வசாதாரணமாக சந்தேகம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு பொழுதே விடிய வச்சிடலாம். இப்போ அதுதான் ஒரு விஷயத்தை தொட்ட உடனே தொட்ட இடத்துல பேச விட்டுறதே பேசிகிட்டே போகணும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போது என்னோட மானோட சிறப்பை சொல்லிடுறேன். சொல்லுங்க. என் மனம் நிறைவேற இருக்கின்ற ஒரு மானை தந்திட வேணும் அம்மா, வள்ளி சம்மதம் தருமாயம். என் மனம் நிறைவேற இருக்கின்ற ஒரு மானை தந்திட வேணும் அம்மா, வள்ளி சம்மதம் தருமாயம்மா. என் மானம்மா என்ற காலங்கள் எல்லாமே என் மானம்மா, கருத்து சுவையறியும் என் மானம்மா என்ற காலங்கள் எல்லாமே என் மானம்மா. ஊருக்கு உலகிற்கும் புகழ் கூட்டுமா, ஊருக்கு உலகிற்கும் புகழ் கூட்டுமா, என் மனம் சேர்ந்தாலே புகழ் கூடுமா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என நீ கேட்கிறாய். நான் உனக்காக தினம் பாடும் இரல்லவா, என் பாடல் நீ தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய். சொல்லி தந்த முறைதானம்மா இது முன் ஜென்ம பயனாலே வந்த மானம்மா. முன்னோர்கள் சொல்லி தந்த முறைதானம்மா இது முன் ஜென்ம பயனாலே வந்த மானம்மா. வனத்தில் இருந்தாலே வனப்பேதம்மா, இருந்தாலே வனப்பேதம்மா, காட்டுக்குள் இருந்தாலே சிறப்பேதம்மா, கரம் சேர்ந்தாலே புகழ் கூடுமா. அழகான மான் எனதாசைமான், இது அழகான மான் எனதாசைமான், இது அழகான மான் எனதாசைமான், அழகான மான் எனதாசைமான். கண்ணாலே காண்பது உண்மை, காதலை கேட்டது உண்மை, தீர விசாரிப்பதில் உண்மை தெரிய வரும் என்ற ரீதியிலே எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதற்கு இணங்க உங்கள் சகோதரிடம் கேட்டேன், வரவில்லை என்று கூறிவிட்டார். இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்களிடம் சம்மதம் பெற்று எனக்கு சொந்தமான மான்குட்டியை நான் பிடிக்க வேண்டும் நல்ல நேரத்திலே. அதனால இல்லை என்ற சொல்லை மறந்து நல்ல நேரத்தில் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மான்குட்டியை கண்ணால கண்டது உண்மை, ஆமாம் ஆமாம், காதால கேட்டது உண்மை, உண்மை உண்மை, தீர விசாரிச்சது உண்மை, உண்மை தெரிய வரும். விசாரித்தாத்தான் உண்மை தெரிய வரும். உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம். கண்ணால கண்டது உண்மைங்கிறீங்க. கண்ணால பார்க்கறது எல்லாத்தையும் உண்மையை நம்பிட முடியுமா? ஏங்க, கண்ணால பார்ப்பது எல்லாம் உண்மையாகிறது, ஆனால் கண்ணி என்பது உண்மை. என்னங்க?
என் சார் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம். இந்த கண்ணு பார்க்கறது என்னைக்குமே பொய்யா போகாது. அதனால தான் நான் என் குட்டியை பார்த்தது உண்மை. அது எப்படி சொல்றீங்க? கண்ணு பார்க்கறதெல்லாம் பொய்யாயிரதுன்னு எப்படி சொல்றீங்க? ஏங்க பொய்யான பார்வையை பார்த்தீங்கன்னா தாங்க பொய்யா. இருங்க, கண்ணு இருக்கு. ஆமா, கண்ணுல இருந்து வரக்கூடிய பார்வை அப்படிங்கிற ஒண்ணுனால தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாத்தையும். ஆமா இல்லையா? ஆமா. நெடுஞ்சாலையில நம்ம போய்கிட்டு இருக்கோம். நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். காணல் நீர். என்ன காணல் நீர்? நல்ல உச்சி வெயில்ல நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அப்படி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணுக்கு பாக்குறதுக்கு என்னவா தெரியும்? தண்ணி கிடக்குற மாதிரி. அப்ப அது பாக்குறது நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல அங்க நீங்க பாக்குற கண்ணால பாக்குறது எதுவுமே பொய் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப நம்ம கண்ணால அத தண்ணியா பாக்கும்போது அது நமக்கு தண்ணியா தானே தெரியுது. ஒரு விஷயம் சொல்ல போனா, நான் ரோட்ல பாக்குற காணல் நீரையோ வேற எந்த விஷயத்தையே பற்றி நான் இங்கே பார்க்க பேச வந்திருந்தேன்னா சரி, நான் தேடி வந்த மான்குட்டியை கண்ணால கண்டேன் உண்மை. அதை தேடி உள்ளே போகும்போது ஆளோலம் சோ என்ற சத்தம் கேட்டது உண்மை. அதனால உங்களிடமும் உங்கள் சகோதரிடம் தீர விசாரித்து அந்த உண்மையை நான் மெய்யாக்க வேண்டும் என்ற ரீதியில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அரே ஆமா, மானை நினைச்சு இது உண்மைதான் நினைச்சு நம்பி பின்தொடர்ந்தே போனார். ஆனா அது உண்மையா இல்ல. அப்புறம் என்னாச்சு? அது போய் ஒரு கங்கையில போய் விழுந்து ஒரு பெண்ணு வந்தா. அவர் மான் நினைச்சு நம்பித்தானே போனாரு. ஏன் அந்த இடத்துல இருந்து பெண்ணா வந்தாங்க? சந்தனு மகாராஜா பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா சந்தனு மகாராஜா ஏன் கங்கைட்ட போய் பேசணும் விஷயம் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த கங்கையும் சந்தனுக்கும் என்ன முன்ஜென்மத்துல சொந்தம். அஷ்டவசுக்களுங்க முன்னாடி அஷ்டவசுக்களின் சாபத்தை பூர்த்தி செய்வதற்காக 7 பேருக்கு மோட்சம் கிடைத்தது. செய்த தவறை உணர்ந்த காரணத்தினால் அந்த யார் அந்த காமதேனுவை திருடுனாங்களோ அவங்களுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கல. அதனாலதான் அந்த 8வது ஆளா பிறந்தவர் யாரு? பிரத்யுமன் என்று சொல்லக்கூடியவர் தான் 8ஆவதா பிறக்கிறாரு. அவர் தான் கங்கையால் வளர்க்கப்பட்டதால் காங்கை என்ற பேர். மன்னரால் வளர்க்கப்பட்டதால் தேவ விரதன் பேர். அதுக்கப்புறம் தான் பாருங்க பீஷ்மம் என்ற விரதத்தை எடுத்த காரணத்தினால பீஷ்மர் என்ற பேர். பீஷ்மர் இவர் தான் வந்து இந்த 8ஆவதான ஆளு. அதுபோல சந்தனு மகாராஜா முன்னாடியே இந்த கங்கை பின்னாடி போனார்னா அது ஒரு முன்னாடி இருக்க சாபம். அது ஒரு சாபத்தின் நிவர்த்தி செய்வதற்காக. இப்போ நான் அந்த குட்டி பிள்ளை வந்தேனே, ஏதாவது சாபத்தை நிவர்த்தி உண்டாக்க நீங்க சந்தேகப்படலாம். அது சாபமா இருக்கட்டும் இல்ல வரமா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஆகமத்துல மான்குட்டி பிடிக்கணும்னு இருக்கீங்க. மான்குட்டி இல்லைங்கிறேன். எது? நீங்க தேடி வந்த மான்குட்டி இல்லைங்கிறேன். இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த நீங்க அதாவது தேடி வந்த மான்குட்டி இல்ல அப்படின்னா அப்ப வேற மான் இருக்கா நீங்க கேட்க கூடாது. மான்குட்டி பொதுவா இங்க கிடையாது, கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? எல்லா மிருகமும் வேட்டையாடும். இதுல இந்த புலி வேட்டையாட மாதிரி இருக்கீங்களா? எதை குறி வச்சுதோ அதை மட்டும்தான் விரட்ட. ஏன்னா ஒரு 10 மான் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல பார்த்து இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய உணவுன்னு முடிவு பண்ணிருச்சுனா அதை தவிர வேற எந்த மிருகத்தை வந்து வேட்டையாட தோணாது. எது அதை துரத்தி போகும்பொழுது ஒரு 50 மான் இடையில வந்தாலும் அதை ஒண்ணுமே செய்யாது. காரணம் தெரியுமா? காட்டுக்குள்ள எல்லா மிருகமும் வேட்டையாடும்ல, வேட்டையா ஆடாத மிருகம் ஒண்ணு இருக்கு. அவர்தான் காட்டுக்கு ராசா. காட்டுக்கு ராசா ஒருத்தர். அவரு கூட தனக்கு பசி ஏற்பட்டா ஒரு சில சமயம் வேட்டையாடுவாரு. அவர் வேட்டையாட மாட்டாரா? கடைசி வரைக்கும் வேட்டையா ஆடாத மிருகம் இருக்கு தெரியுமா? என்ன மிருகம் அது? நரி. என்ன ஒண்ணுமா வேட்டையா ஆடாத? அது வந்து தந்திரம் உள்ளதுமா. அதான் சொல்றேன். அதனாலதான் அதை வந்து தந்திரம் உள்ள நரி, நரி புத்திப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ விஷயம் சொல்லவா? இந்த கண்டதை அடிக்காம கண்டதை மட்டும் அடிக்கிறது புலி. பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரதை எடுத்து சாப்பிடுவது ஆண் சிங்கத்தோட குணம். அதை சோம்பேறித்தனம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ சொல்லவா? அதுக்கு தான் காட்டுக்கு ராசான்னு சொல்லி சிங்கத்தை வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? அது உண்ட உணவு போக மிச்சத்தை பக்கத்தில் வேற சின்ன மிருகம் சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிட்றன்னு கேட்காத குணம் படைச்சது ஒன்று தான். இதே புலி இருக்கு பற்றிலா, அது வேட்டையாடி அடித்தாலும் அந்த அடுத்தால சாப்பிடக்கூடாது, அது மட்டும்தான் சாப்பிடும். மிச்சம் வச்சு சாப்பிடக்கணும். அதுக்கு இதுதான் உண்மையாக கூட. அதனால் சிங்கம் எப்போவுமே அடுத்தால சாப்பிட்டு விட்டு தான் பழக்கம். இது சிங்கம் உண்மை. நான் அவன் சாப்பிடணும் இல்லையோ அடுத்தவன் சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால அவன் உண்மை. சிங்கம்னு எழுதி அதுக்கு முன்னால ஆங்கிற எழுத்த போட்டோம் அப்படின்னா அது ஆச்சரியப்படணுமா? சிங்கம் அப்படி சொல்லுங்க. ஆண் நெடில் சொல்லல, குறில் சொல்றேன். என்ன சரி சரி குறியில போட்டு சொல்லுங்க. குறியில போட்டு சொன்னா என்ன வரும்? என்ன வரும்? அசிங்கம்னு வரும். அசிங்கம்னு வரக்கூடாது. எப்பவுமே பொம்பளை வேட்டையாடி அதை திங்கிறது அசிங்கம், அதுக்கு பேரு சிங்கமா? எது ஒரு விஷயம் சொல்லவாமா? பெண் சிங்க வேட்டையாடுறது சரி, ஆனா அதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடு. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்த வச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆமாப்பா, நீ வேட்டையாடி இருந்தா அந்த வருத்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தவங்க
சொல்லுவா தெரியுமா? அப்பா நீ சம்பாரிச்சா அதனுடைய வருத்தம் என்னன்னு உனக்கு தெரியும். உனக்கு என்னப்பா எங்கிட்டாவது கடந்து காசு வந்துருது, நீ ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்ற மாதிரி வேட்டையாடுறவங்களுக்கு தான் அந்த வடி என்னன்னு தெரியும். உனக்கு என்னப்பா கொண்டு வந்து கொடுத்தா நீ தின்னுட்டு இருந்தா நீ தின்னு கொடுத்து போடுவ. ஒரு விஷயம் சொல்லவா? வேட்டையாடுவது என்னமோ பெண் சிங்கம் தான், அதை வேட்டையாட புடிங்க சாப்பிடுறது அது கிடையாது. ஏன்னா ஆண் சிங்கம் என்பது மன்னன் என்பவன் நாட்டை காக்க வேண்டும். ஆக நாட்டுக்குள்ள இருந்தால் அவனுக்கு இது. இன்னொரு செஞ்சில் போனால் சின்ன ஒரு நரி கூட எடுத்து சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிட்றன்னு கேட்காத ஒரு பழக்கம் இந்த சிங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு, சிங்கராஜாவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்பா அப்படியா? வேற யாருக்கும் கிடையாது. என்ன ஒரு சமாளிப்பு உங்களுக்கு. உண்மையாவே சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க. சோம்பேறித்தனம் அதனால விரட்டித்தான் அழிப்பேன். ஆனால் இன்னொரு விஷயம், மிருகத்திலே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தையான், ஆனால் அதை காட்டிலும் வேட்டையில ரொம்ப குறியானதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புலியை சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் சொல்லுவோம், அதுதான் அதுபோல் நான் எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் மானே இங்கே இல்லைன்னு சொன்னாலும் நான் பார்த்த குறி வச்ச இந்த மான் இங்கே தான் இருக்கு. மான் குட்டி இல்லைன்னா பேசாமல் போயிடணும். ஏமா மான் குட்டி இங்கே வராது அப்படின்னு என்ன ஒரு காரணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரணம் இங்கே இல்லைன்னு சொல்லி. குறிச்சி நிலங்க இரண்டு போட்டு குறிஞ்சி நிலத்துல மான் வாழாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மான் வாழாது, அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ சொல்றேன் மான் வாழாது, ஏன்னா காட்டுல மானுக்கு தேவையான பசு. சரிங்க, அப்படியே வரும் அப்படிங்கிற இடத்துக்கே வச்சுக்கோமே. மான் வரணும்ல, வந்தா அதுக்கு உண்டான தாகம் ஏற்பட தண்ணி குடிச்சு போகும்னு வச்சுக்குவோம். வந்ததை வரவே இல்லைங்கிறேனே மான்குட்டி. நான் தான் வந்ததை தானே பார்த்துட்டேனே. ஏன் தெரியுமா? நீங்க வேதனை பண்ற மாதிரி பேசுறீங்க. இந்த இடம் வந்து இதுக்கு மேலே ஒரு செழிப்புமான இடம் வேணும். ஏப்பா காசியனே, இதுக்கு மேலே இடம் செழிப்பு பாருங்க. இதை பார்த்தா மான் வந்துட்டு தான் போக மனசு வருமா? யாரா விட்டு போகணும்னு தோணுமா? வேறங்க மான் குட்டி இல்லைன்னா அதோட பேசாம போயிடணும், வம்புழுக்க கூடாது. என்ன சரிங்களா? நான் வம்புல அழுக்க வரல. உங்களை மாதிரி அழகான பெண்கள் கோவப்பட்டா கூட தானே அழகா தானே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டீங்கன்னா இந்த புள்ள தனியா தானே நிக்குது. இருங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருக்கீங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனியாளு கிடையாது. உள்ள எனக்குள்ள ஒரு ஆளை நான் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது யாரு? என்ன சரிங்களா? வெளியில எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவரை பாத்துக்கிறேங்க. அது யாரு? பதுக்கி வச்சிருக்கிறேன். உள்ள இருக்கால வெளியில எடுத்து விட கூடாது. வெளியில இப்போதைக்கு விடக்கூடாதுன்னு பேசாம வச்சு விட்டுறேன். ஏன் தெரியுமா? உள்ள இருக்கால உள்ளே இருக்கட்டும், ஆனா எனக்கு தேவை உள்ள இருக்காலா இல்ல உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசணும். அது நான் முடிவு பண்ண முடியாது, உள்ளே இருக்கணும்னு. ஏன் வேற யார் முடிவு பண்ணு? இப்ப இவ்வளவு விவரமா பேசுறீ இல்ல, இடம் உங்களுக்கு சொந்தமானது தானே, யாருன்னே தெரியாது. ஆனா பிள்ளை தனியாளா இருக்காரு அப்படின்னு சொல்லி வம்புழுக்கலாமேன்னு சொல்லி உங்களோட யோசனை ரொம்ப சிறப்பு. நான் என்ன தனியா இருக்க பிள்ளைகிட்ட சகுந்தலிட்ட போய் துஷியந்தி வம்புழுத்த மாதிரி வம்புழுத்து என்ன காந்தர்வ மனமா புரிஞ்சேன். அவர் வம்புழுக்கலையே, காதல் பண்ணான்ல. ஒரு நாசுக்கும் என்ன கேட்டாரு? நீர் வேணும்னு கேட்டாரு. சொல்லொன்று பொருள் இரண்டு. அதுபோல நான் ஏதாவது உங்கள்கிட்ட நீர் வேணும்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ன்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் நீர் வேணும் நீ எனக்கு வேணும்னு அர்த்தம். அத பாருங்க அந்த பெண்ணு புரிஞ்சுக்கிட்டா. ஆகா இவன் நம்ம தான் வேணும்னு கேக்குறேன். யாரு? அங்கே கதையில துஷியந்தே நம்மளத்தான் வேணும்னு கேக்குறான்னு என்ன பண்ணா? குடிக்கிறதுக்கு தண்ணி கேக்குறேன். எப்படி கொடுக்கலாம்? குடுக்குற கை எங்க இருக்கு? கீழே பிடிச்சு கொடுத்தா மேல பிடிச்சு எடுத்துக்கலாம். இல்ல மேல பிடிச்சு நம்ம கொடுத்தோம்னா கீழே பிடிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல முறையான விஷயம் கை கீழே இருந்து கொடுக்கணுமா மேல இருந்து கொடுக்கணுமா? எப்படிங்க? கை நம்ம கீழே இருந்து தான் கொடுக்கணும். கீழே இருந்து கொடுக்கணும். அப்பதான் அவங்க எடுக்கணும். இல்ல பொதுவா சொல்றேன், ஒரு குடிக்கிற தண்ணி கேட்டா ஒன்னு ஒருத்தங்க கொடுப்பவர் கை மேலையும் அதை பெறுபவருக்கு கீழே இருக்கணும். இதுதானே பொதுவா சொல்றேன். ஆனா ஒரு குடிக்கிற தண்ணி கேட்டாங்கன்னா நம்ம கீழே இருந்து அப்படி அடியில பிடிச்சு கொடுத்தோம்னா மேல இருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஆமா. இல்ல மேல பிடிச்சு கொடுத்தோம்னா அடியில தொட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதானே வழக்கம். ஆனா எப்படி கொடுத்தா? கீழே ஒரு கையும் மேல ஒரு கையும் காரணம் தெரியுமா? பிடிச்சு கொடுத்தாலாம். காரணம் தெரியுமா? அப்படின்னா என்ன? இவளுக்கு மேல ஒரு கண்ணு. யாருக்கு? சகுந்தலைக்கு துஷியந்தி மேல. ஏன் அப்படின்னா அவனோட எச்ச புத்தியை இவ கண்டுபிடிச்சிட்டா. யாரு? இவன் இதுக்குத்தான் வந்திருக்கேன். அது போலதான் அவனை நம்ம ஏமாத்த கூடாது. அவன் வந்தது இதுக்காகத்தான் வந்தான். அதனால வந்தவனை நம்ம ஏமாத்திட கூடாது. நம்ம எதை வேணாலும் கொடுக்கலான்ற தைரியமா ரெண்டு கையும் மேல் ஒண்ணு கீழே ஒண்ணு கொடுக்க அவன் சும்மா அதை சம்மதமா அவன் எடுத்துக்கிட்டு காந்தரோமனை புரிஞ்சான். கூடினார்கள். கூடியதால் பிறந்தான். யாரு பிறந்தது? யாரு பிறந்தது? அதான் கேக்குற. யாரு பிறந்தது? யாரு பிறந்தது? நீ சொல்லுமா யாரு பிறந்தது? என்னன்னு யார் நாட்டுக்கு பேர் என்ன? நாட்டுக்கு எதுக்கு பேரு? நாட்டுக்கு பேர் என்ன? நீங்க இந்த நான் சொல்றேன் அண்ணே, எதுக்கு பேர் இந்தியா? இந்தியா பாரத நாடு. அந்த பரதன் பிறந்தான். பரதன்னா ராமாயணத்துல வர்ற பரதன் கிடையாது. ஏன்னா பேரு ஒன்னா இருந்தாலும் கூட பரதன் அதனாலதான் இந்த நாட்டுக்கு பேர் பாரத நாடு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இப்படி வந்து துஷ்யந்தன் சகுந்தலை பார்த்து
நீர் வேணும்னு சொல்லொன்று 13 2 வைத்து கேட்டு காந்தர மனம் முடிஞ்சானே அது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏதாவது தவறா நடந்து பேசினா மட்டும்தான் இருந்தாலும் கூட மான்குட்டி உள்ள இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அந்த மான்குட்டி இல்ல அப்படின்னு பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலடா அடிக்கணும், முழுசா எதை செய்யணும், முடியலடா சவனேன்னு மூடி படுக்கணும், முடியலடா சவனேன்னு மூடி படுக்கணும், பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலடா அடிக்கணும். ஓடி போன மானை பிடிக்க பிடிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா, ஓடி போன மானை பிடிக்க பிடிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா, மான் வந்தா மறிப்பதற்கு மனசு இருக்குமா, மான் வந்தா மறிப்பதற்கு மனசு இருக்குமா, நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா, நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா, பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலடா அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா, ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா, விவரமாக பேசுறாரு விஷயம் தெரியுமா, விவரமாக பேசுறாரு விஷயம் தெரியுமா, காரமோன கடுகிவர் தானே தெரியுமா, காரமோன கடுகிவர் தானே தெரியுமா, பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கணும் அடிக்கணும். பாட்டு பாடினே இல்ல ஆமா, அது என்ன தூங்குற வழிய கிள்ளி விட்டுட்டு மறுபடியும் தொட்டிலாட்டுறது? தூங்குற பிள்ளை ஏன் கிள்ளி விடுறாங்க? ஆம்பளையா தூங்குற பிள்ளை ஏன் கிள்ளணும்? எதுக்கு இல்ல நல்லா தானே அசந்து நல்லா அசந்து தூங்குது. இத தூங்குற பிள்ளை ஏன் கிள்ளி இதத்தான் வள்ளி நாயகன் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன இப்போ வார்த்தை சொன்னீங்க ஆம்பளையா? இவர் அப்படி நினைக்க முடியுமா? பாத்தீங்களா, இவர் ஆம்பளையான்னு கேட்டுவிட்டு அதுக்கு மேல வீரமானவரான். ஆமா, நான் கவனிச்சு தலையாட்டிட்டான் அந்த வார்த்தை. இது என்ன சமாவே, ஏன்னா இவர் ஆம்பளையா இவர்னு கேட்டுட்டு அப்புறம் வீரம் உள்ள ஆம்பளான ஒரு கேள்வி இருக்கு. கேள்வியை கேட்டு நீங்க தொட்டிலிங்கிலி விட்டு பிள்ளையாட்டுறதா எப்படி சொன்னேன்? நல்லா கவனி. அப்ப என்ன சொல்லணும்?